போகிறது இந்த கூகுள் கிளவுட இன்னொரு லேப் செஷன். ஸோ இதில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்க்கெட் பிளேஸில் வந்துட்டு லேம்ப் ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்மளோட டிப்ளாய்மெண்ட்டை இன்றைக்கி வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் டேரெக்டாக நம்ம லேபை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கேப்சா எரரா ஸ்டார்டிங்லேயே நீ ஒரு சோதனை பண்ணிட்டுருக்கீங்க. காரு செலக்ட் பண்ண இல்லை இவனுக்கு கொஞ்ச நாளாக இந்த ஐ எம் நாட் அ ரோபோட் பின்னாடி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் த ஆன்சர். யூ கைஸ் செக் ஹவு இட் இஸ் டூயிங் திஸ். எந்த லேப் டைம் ரிமைனிங் லெஸ் தென் 1 minute. When you are in the console, do not deviate from the lab decision. Okay. என்னத்தையா சொன்ன இவனுக்கு கொடுத்துட்றானுங்க. எப்பயுமே வந்துட்டு யூஸ்வலாக லேப் பண்ணுறப்ப நம்மளோட ஓன் ப்ரௌசரில் எப்பயுமே பண்ணக்கூடாது. மெயினான விஷயம், மாற்றி கீத்தி பண்ணி உன்னோட கார்டில் இருக்கிற காசெல்லாம் போட்டு போயிடுவானுங்க. முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக இருந்துக்கோங்க. ஸோ பி கேர்ஃபுல் வென்எவர் யூ ஆர் யூஸிங் cloud consoles for anything. லேப்னு நினச்சி தூக்கி உங்களோடதில் E2ல 8 GB 128 மெமரி போட்டு ரன் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் காலி. ஓகே our project is loading. agree and continue. நெக்ஸ்ட் நம்மளோட ப்ராஜெக்ட் இங்கே தான் இருக்குது. நம்மளோட ப்ராஜெக்ட் செலக்ட் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. ஓகே, என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு குயிக்காக பார்ப்போம். ஸோ இந்த ஸ்லாப்பில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், லேம்ப் ஸ்டாக்கை வந்துட்டு கம்ப்யூட்டர் இன்ஜினில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த பிட்னாமி லேம்புங்கிறது வெப் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்கானது. ஓகே, காம்பனண்ட் லினக்ஸ் ஓஎஸ், அப்பாச்சி வெப் சர்வர், MySQL டேட்டாபேஸு, PHP, இதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் சும்மா காம்பனண்ட் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு போடா மார்க்கெட் பிளேஸ் பிட்னாமி உள்ளே போயிட்டு லான்ச் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு உள்ளே போவோம். மார்க்கெட் பிளேஸ் தான், நானும் உங்கள் கூட தான் சேர்ந்து பண்ண போகிறேன். இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணுறதா இருந்தது. வேறு ஒரு ப்ராஜெக்டில் போட்டு எனக்கு கடுப்பேற்றி விட்டானுங்க. அதுக்கப்புறம் நான் படிக்கவே இல்லை, கூகுள் க்ளவுடையே விட்டேன். இவனுங்களுக்கோசரம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப படிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் திரும்பியும். ஓகே, லேம்புன்னு போட்டு சர்ச் பண்ணுவோம். ஸோ லேம்ப் ஸ்டாக் ஆன் பிட்னாமின்னு ஏதோ சொன்னானுங்களே. லேம்ப் பேக்கேஜ் பை பிட்னாமி இதானா பார்த்துக்குவோம். லேம்ப் பேக்கேஜ் பை பிட்னாமி லான்ச் பண்ணோம். லான்ச் கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்கான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஃபீஸ் ஒரு CPU மெமரி 10 GB தான் டிஸ்க்கு தரான். நம்ம இவனுக்கு கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் படி அப்டேட் பண்ணுவோம். வில் சி ஹவு மச் அட்வான்ஸ் ஜோன் அவன் கொடுத்ததை வச்சுக்க. ஓகே, என்னடா இவனுக்கு எதுவுமே கொடுக்கல. ஸ்டேட்டஸ் ஆஃப் த டிப்ளாய்மெண்ட் லேம்ப் பண்ணு ஆஃப்டர் த சஸ்பென்ஸ். ஓகே ப்ரோ, இவன் ஒன்றுமே தரல ப்ரோ, டேரெக்டாக ரிப்ளை பண்ணுன்னு போட்டு வச்சுருக்கான். இது ரிமைனிங் ஆஸ் டிபான்ஸ். ஓகே, நமக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட இவனுக்கு ஆப்ஷன் எதுவும் தரல பாருங்களேன். SSD எல்லாம் அப்படியே வச்சுக்க, டிஃபால்ட்டாக அப்படியே கிரியேட் பண்ணுன்னு போட்டு வச்சுருக்கானுங்க. சரி ஓகே ப்ரோ, இதுதான் வந்துட்டு இந்த $4.36 ஒரு மாதம் பூரா இதை போட்டு ஓட்டினீங்கன்னா இது இவ்வளோ தான் ஆகும்னு சொல்லியிருக்கான். யாராச்சும் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அக்செப்ட் த கண்டிஷன், டிப்ளாய்ட். ஸோ டிப்ளாய் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். என்ன சொல்லியிருக்கோம், வெல்கம் டு த டிப்ளாய்மெண்ட் மேனேஜர் மெசேஜ் அப்பியர் ஆகும். இந்த டிப்ளாய்மெண்ட் மேனேஜர் வந்துருச்சு, ஆனால் வெல்கம் மெசேஜை காணும். The status of the lampstone is being deployed. The status when the deployment of the infrastructure is complete, the status changes to deployed. இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டேட்டஸ் இஸ் பீயிங் டிப்ளாய்டுலேருந்து டிப்ளாய்டுன்னு ஆகுமாமா. இது நமக்கு தெரியாதா, என்ன பண்ணுறது. ஓகே, ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். கம்ப்ளீட்டாக நீங்கள் நியூ டு க்ளவுடுனாலும் உங்களுக்கு தெரியாது. ஒன்ஸ் டன் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ப்ராக்ரஸை செக் பண்ணுவோம்.
being deployed but contains warning. இந்த contains இந்த warningலாம் வந்துட்டு நீங்க ignore பண்ணிடலாம். Okay, which is in beta. There is no plan to do it for moving this one. ஓகேங்க, இது வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இதெல்லாம் வந்துட்டு டைரக்டா ஜென்ரல் அவைலபிலிட்டிக்கு கொடுக்குறப்ப முன்னாடி அது வந்துட்டு ஒரு பீட்டா வெர்ஷன் வச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல பீட்டா வெர்ஷனா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜென்ரல் அவைலபிலிட்டி கொடுப்பானுங்க. அதாவது என்ன கான்செப்ட்னா, ஜென்ரல் அவைலபிலிட்டிக்கு வந்தக்கப்புறம் இந்த எஸ்எல்ஏ எஸ்எல்ஓ இந்த கான்செப்ட்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஏதாவது இஷ்யூனா கஸ்டமர் கேர்ட்ட கூப்பிட்டு கேட்கலாம். ஆனால் பீட்டா வெர்ஷனில் இருக்கிறத உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு லைக் ஃபீட்பேக் கொடுங்க இந்த மாதிரி தான் சொல்லுவானுங்க. அதை வச்சு நீங்கள் ப்ரொடக்ஷன் ரன் பண்ணி புகஞ்சிருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவன்கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டிங்கனாலும் அவன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான். ஸோ அதுதான் இந்த பீட்டா திங்ஸ். ஏன்னா அவனாலேயும் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு இது கொடுக்க முடியாது. ஏன்னா அவனே சொல்லியிருக்கான்ல, இது ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் ப்ராடக்ட் அந்த மாதிரி தான்ட்டு. ப்ராக்ரஸை செக் பண்ணுவோம். ஓகே, அடுத்து வந்துட்டு வெரிஃபை யுவர் டிப்ளாய்மெண்ட். when the deployment complete the click the site address link on the right pane. ஓகே, சைட் அட்ரஸ், the site address வந்துச்சு. you are running Bitnami LAMP in the cloud. அவ்வளோதான். இதில் என்ன சொல்லியிருக்கான்? ஓகே, alternatively you can visit the get started page. ஓகே, close the congratulations browser tab. நம்மளை எதுக்கு பார்க்க சொன்னானுங்க, அதை ஏன் க்ளோஸ் பண்ண சொல்கிறானுங்க? ஒர்க் ஆகுதுங்கிறதுக்காண்டி பார்க்க சொல்லியிருக்கான். ஓகே, இதை வந்துட்டு எஸ்எஸ்ஹெச் பண்ண சொல்கிறோம். இங்கே இருக்கு பாருங்க எஸ்எஸ்ஹெச். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த லேப் பண்ணுறப்ப எது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் இந்த டைம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது லாஸ்ட் டைம் நான் பண்ணது. ஓகே, எஸ்எஸ்ஹெச் கனெக்ட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம மீன் வயல் வந்துட்டு நம்ம அடுத்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ SSH ஆனக்கப்புறம் just created change the current directory to the Bitnami. ஓகே, யூஸ்வலாக வந்துட்டு இது வந்துட்டு ஒரு லினக்ஸ் மிஷினில் தான் நம்ம போட்டிருக்கோம் இதைய. ஸோ இது வந்துட்டு ஓபிடிங்கிற டைரக்டரியில் தான் இந்த பிட்னாமிங்கிறது இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி லான்ச் பண்ணோம்ல. ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், என்ன எப்படி சொல்கிறது உங்களுக்கு, ஜஸ்ட் ஒரு விஎம்ஐ வந்துட்டு ப்ரொவிஷன் பண்ணிட்டு நம்ம லான்ச் பண்ணுவோம். பட் ஆனால் நீங்கள் க்ளவுடுக்குள்ளே வரப்போ கான்செப்ட் என்னன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்பயே வந்துட்டு இன்ஸ்டால் ஆனதோட நீங்கள் லான்ச் பண்ணலாம். அதாங்க கான்செப்ட். ஓகே, 2 வந்துருச்சா? நான் 2 சிடி போட்டேன். 2 வாட்டி அது டைரக்டரி சேஞ்ச் பண்ண முடியாது. எனக்கு லைட்டாக லேட்டன்சி இருக்குது. நான் கொடுக்கறதுக்கும் அந்த இது நகர்றதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ டு காப்பி தி php.info script பப்ளிக் இந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு இந்த பிட்னாமிக்குள்ளே இருக்குங்க. அந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு கொண்டு போய் வந்துட்டு இந்த இந்த அப்பாச்சி அந்த வெப் சர்வரோட இதுக்குள்ளே வந்துட்டு அவனுக்கு இது பண்ணுறானுங்க. இந்த கமெண்ட்ஸ்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வேணால் நான் லிஸ்ட்டு கமெண்ட்டை கொடுத்து உங்களுக்கு பிட்னாமிக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு வேணால் காமிக்கிறேன். ஸோ பிட்னாமியில் என்ன பண்ணியிருக்கானுங்க, சூடோ எஸ்ஹெச் -c காப்பி -c காப்பி தான் நினைக்கிறேன். பிஹெச்பி இன்ஃபோவை கரெக்டு, இந்த அப்பாச்சி 2ல் தான் வந்துட்டு அவன் ஏதோ பண்ணுறான். இந்த அப்பாச்சி 2க்குள்ளே உள்ளே போயிட்டு நம்ம பார்த்தோம்னா அவன் என்ன பண்ணுறான்னு தெரியும். இங்கே நமக்கு பிஹெச்பி இருக்குது. ஸோ உங்களுக்கு லினக்ஸ் வந்துட்டு நீங்கள் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக இவன் என்ன பண்ணுறான்னு தெரியும். நானும் ஒன்றும் சூப்பர் இதெல்லாம் கிடையாது. இது வந்துட்டு இன்புட் வந்துட்டு இன்புட் அவுட்புட் ரீடைரக்ஷன் சிம்பிள் இது. ஸோ சூடோ வந்துட்டு உங்களோட இதை எலிவேட் பண்ணியிருக்கான். இந்த இதை வந்துட்டு இதுக்குள்ளே அவன் புஷ் பண்ணியிருக்கான். ஸோ கரெக்டாக உங்களுக்கு தெரியணும்னா அட்லீஸ்ட் இந்த வெப் சர்வர்லலாம் வந்துட்டு என்ன மாதிரி பண்ணுறானுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தான் அது என்ன பண்ணுதுங்கிறது உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும். ஸோ not php descripts displays your php ஓகே, என்ன சொல்லியிருக்கான்னா இந்த பிஹெச்பி ஸ்கிரிப்ட் தான் வந்துட்டு உங்களுக்கு பிஹெச்பி வெரிஃபை புதுசாக இது வந்துட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கான். இதுலேருந்து எக்ஸிட் ஆகும். எக்ஸிட்
எக்ஸிட் ஆக சொல்லிட்டான். அடுத்து ப்ரௌசர் டேப் ஓப்பன் பண்ணிட்டு சைட் அட்ரஸ் போட்டு இதை வந்துட்டு செக் பண்ண சொல்கிறோம். ஸோ சைட் அட்ரஸ் எடுப்போமா? ஏய் வாடா தம்பி, என்னடா காப்பி கூட பண்ண விட மாட்டேறீங்க, மனசாட்சி இல்லை தொங்கல இருக்கிறானுங்க பாருங்க ப்ரோ. I don't know if it will work or not. Site can't be reached. Something I did a mistake. We'll troubleshoot. நம்ம இங்கே தானே இருக்கோம். ஸோ 2 பார் போட்டிருக்கான், இங்கே நான் 1 பார் போட்டுருக்கேன், இங்கேயே 2 பார் விட்டுருக்கேன். இப்படி தான் நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணிக்கணும். உக்காந்து நீங்களே லேப் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு என்னடா இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஆகுது. நான் இன்னைக்கு இந்த லேப் எப்படியும் கட் பண்ணிட்டும் போட மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக தூக்கி போட்டு விட்ருவேன். என்னோட டாவின்சி ரிசால்வ் வேறு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஓகே, இங்கே பாருங்கள் லினக்ஸ் என்ன, லினக்ஸு பில்டு டேட்டு பில்டு சிஸ்டம்மு அது என்னங்கிற மொத்த டீட்டெயில் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஜஸ்ட் உள்ளே போய் பார்ப்போம், ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போம். இருங்க, என்னமோ வருது. புட்டி கான்ஃபிகரேஷன், இது எஸ்எஸ்ஹெச் கனெக்ட் பண்ணுறதுக்கு எஸ்எஸ்ஹெச் எடுக்கலாம். ஓகே, இங்கே பாருங்க ஜஸ்ட் அவ்வளோதான், இது வருதுன்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ காய்ஸ், நீங்கள் க்ளவுட் ஆர்கிடெக்சராக ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் இன்ஸ்டால் மட்டும் பண்ணி கொடுத்துருவீங்க, அவனுங்க பார்த்துக்குவானுங்க அதை உக்காந்துருது. இதுக்கப்புறம் அவனுங்களே பண்ணிக்குவானுங்க. கீழே வந்துட்டு செக் மை ப்ராக்ரஸ் எல்லாமே செக் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட். ஆமாம், நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு போட்டிருக்கானுங்க. சரி ஓகே, இங்கே ஒன்றுமோ போட்டு வச்சுருந்தேன். இது நான் ஒரு டாக்குமெண்ட் பார்த்துட்டு இருந்தேன், இது அப்புறம் பார்த்துக்கலாம். மார்க்கெட் பிளேஸ்னால் என்ன, சாஃப்ட்வேர் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்டேட் பண்ணுறது, இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்லாம் இருக்கான். எல்லா இடத்துலையும் இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இருக்காண்டா. சரி ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம லேபை முடிச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் உட்காந்து நான் உனக்கு டீட்டெயிலாக ஏதாவது ஒவ்வொன்றுன்னு பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பட் அது தேவையில்லை. ஏன்னா நீயும் ஒரு வெப் டெவலப்பர் கிடையாது, நானும் ஒரு வெப் டெவலப்பர் கிடையாது. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. டக்குன்னு லேபை முடிச்சுட்டு ஜஸ்ட்டு கிளம்புவோம். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பை பை.